கவனிங்க, தேவனுடைய சந்நிதிக்கு வருகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதோடு கூட வார்த்தைகளை கேட்க வேண்டும். அப்படி கேட்க வேண்டும் என்றால் அவருடைய நெட்வொர்க்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவுக்குள் போவா என்றால் அவருடைய சத்தத்தை நீ கேட்க முடியாது. செவிசாய்க்க வேண்டும். அதோடு கூட கடைபிடிக்க வேண்டும். கேட்டால் மாத்திரம் போதாது, என்ன செய்ய வேண்டும்? அதன்படி நடக்க வேண்டும். பார்க்கலாம் வாங்க. யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் என்ன இருக்கு பைபிள்ல? செய்யணும். கேட்டா மாத்திரம் போதாது. நீ கேட்டவைகளை எல்லாம் என்ன செய்யணுமா? கவனமாய் கை கொள்ளணும். ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டாக்டர் முன்னால உட்கார்றீங்க, அவர் உங்களை டெஸ்ட் பண்றாரு, மருந்துகள் எழுதுறாரு. காலையில 3 டேப்லெட்ஸ், சாயங்காலம் 3 டேப்லெட்ஸ், இப்படி கட்டாயமா 15 நாளைக்கு நீங்க போடணும். நீங்க அதை கேட்டீங்களா இல்லையா? நல்லா கேட்டிருக்கீங்க. அப்ப என்ன செய்யணும்? 15 நாளைக்கு அப்புறம் அந்த நோய் ரொம்ப முத்தி போயிடுச்சு. மறுபடியும் போய் டாக்டர் சார், என்னாச்சு சார்? என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு கேக்குறீங்க டாக்டர்? கையை கால அசைக்கவே முடியல, ரொம்ப வீக்காய் போயிட்டேன். நான் அன்னைக்கு உங்களுக்கு மருந்து எழுதி கொடுத்தேன். ஆமா, மருந்து எழுதி கொடுத்தீங்க. அதை வாங்கினீங்களா இல்லையா? ஐயோ, எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அத காலையில 3 சாயங்காலம் 3 போட்டுக்க சொன்னல, போட்டுக்கிட்டீங்களா இல்லையா? எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா? அதைத்தான் செய்யல டாக்டர். எதைத்தான் செய்யல? அந்த டேப்லெட்டை தானே எடுத்துக்கல டாக்டர். அப்புறம் நோய் மாத்திரம் எப்படிங்க குறையும்? கவனிங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாத்தையும் சொல்றேன். கேட்டீங்களா இல்லையா? கேட்டிருக்கீங்க. அப்போ நோய் குறையணும்னா என்ன செய்யணும்? டாக்டர் சொல்றத கேட்டா மாத்திரம் போதாது. கேட்டதன்படி என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். டாக்டர் சொன்னதை கேட்கலனாலே நோய் கூடுதுன்னா, தேவன் சொன்னவைகளை நீயும் நானும் கடைபிடிக்கவில்லை என்றால் கவனே, முத்தி போயிடும். எல்லா பிரச்சனைகளும் முத்தி போயிடும். எல்லா வியாதியும் முத்தி போயிடும். பொருளாதார பிரச்சனை முத்தி போயிடும். குடும்பத்திலே இருக்கிற மன வருத்தங்கள் முத்தி போயிடும். எனவே தான் சொல்லுகிறேன், நீ கவனிச்சா பத்தாது, அதாவது கேட்ட மாத்திரம் போதாது. என்ன செய்யணும்? அதன்படி நடக்க வேண்டும். உபாகமங்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கு முன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்குச் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய என்ன செய்யணுமா? சாவதானமாயிரு. என்ன தேசங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ நன்மைகளை பெற்றுக்கொண்டு மிகவும் விருத்தி அடைவதற்கும் நீ செவி கொடுத்து கேட்டவைகளை என்ன செய்யணுமா? கடைபிடிக்கணும். நல்ல கவனிங்க, தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ கேட்டா மாத்திரம் போதாது. நீ கேட்டவைகளை என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். சரி, அந்த பையனா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். அது ரொம்ப குளிர்காலம் வேற. சோ மகனுக்காக ஒரு அற்புதமான லெதர் ஸ்வெட்டர் ஜாக்கெட் ஒன்னு வாங்கிட்டாரு மகனுக்காக. அவன் ரொம்ப சின்ன பையன். அந்த ஜாக்கெட் வாங்கினப்போ அல்லது அந்த ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்தப்போ அவன் அந்த ஸ்வெட்டரை மாட்டிக்கிட்டு ஹீரோ மாதிரி இப்படி பாத்துக்கிறான், அப்படி பாத்துக்கிறான். நாம கூட அப்படித்தானுங்களே. நல்லா புதுசா ஒரு ஆடை உடுத்திட்டா அப்போ என்னென்ன பண்றோம் இல்லையா? இவன் அந்த புது ஸ்வெட்டரை மாட்டிக்கிட்டு 2 கையும் பாக்கெட்ல விட்டு கண்ணாடி முன்னால இப்படி பாத்துக்கிறான், அப்படி பாத்துக்கிறான். இப்ப அவங்க அப்பாவோட வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. சோ அப்பாவும் மகனும் சேர்ந்து, நல்ல குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்க வீட்டு பக்கத்திலே ஒரு மலை இருக்கு, வாடா மேல போயிட்டு வரலாம் அப்படின்னு தன் மகனோடு கூட அந்த அப்பாவும் போறார். அப்போ மகனை பார்த்து அவங்க அப்பா சொன்னாரு, மனே உன் கையை பிடிச்சுக்கிறேன், கை கொடு அப்படின்னு சொன்னாருங்க. என்ன சொன்னாரு? உன் கை கொடு மகனே, நான் அதை பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்மாளு தன்னோட 2 கைகளையும் தன்னோட பாக்கெட்ல விட்டுக்கிட்டு அப்படி ஷோக்கா இப்படி போறான், அப்படி போறான்.
டேய், விழுந்துற போறடா, கைய கொடு. அதெல்லாம் தேவையில்ல டாடி, நான் நடந்துருவேன் அப்படின்னுட்டு. அதாவது கவனிங்க, இப்ப அப்பாவுடைய பேச்ச கேட்கிறானா இல்ல அப்பா வாங்கி கொடுத்த அந்த ஸ்வெட்டரையே பார்த்துக்கிட்டு அவன் யாருக்கு போஸ்ட் கொடுக்கறான்? இப்போ அவங்க அப்பாவுக்கே போஸ்ட் கொடுக்கறான் இல்லையா? அந்த ஸ்வெட்டரை வாங்கி கொடுத்ததே யாரு? அவருதான். அந்த ஸ்வெட்டரை மாட்டிக்கிட்டு தான் பாக்கெட்ல கைய விட்டுக்கிட்டு அந்த அப்பாவோட பேச்சை அவன் கேட்கலங்க. அந்த சகோதர சகோதரிகளே, உன்னிடத்திலே எவைகள் எல்லாம் இருந்தாலும் அவைகள் எல்லாம் தேவன் உன் மீது இரக்கம் பாராட்டி தந்தவைகள் தான். அது பைக்கா இருக்கலாம், அல்லது உன்னோட காரா இருக்கலாம், அது நீ குடியிருக்கிற வீடா இருக்கலாம், அல்லது உனக்கான பணியா இருக்கலாம், அல்லது உனக்கு இருக்கிற சரீரமாக இருக்கலாம், அலங்காரமாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், ஆஸ்தியாக இருக்கலாம். இதெல்லாத்தையும் யாரு கொடுத்தது? உனக்கு தேவன் கொடுத்ததுதான். தேவன் அருளி செய்த சரீரத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு, ஆஸ்தி அந்தஸ்தை அழகை ஆதாரமாக்கிக் கொண்டு, அதிகாரத்தை பதவி இவைகள் எல்லாவற்றையும் ஆதாரமாக கொண்டு நீ தேவனுடைய சத்தத்தையே கேளாவிட்டால், நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஒழுக்கமா? கொஞ்சம் யூகிச்சு பாருங்க. என் மகன் பாவம் குளிர்ல அப்படி நடுங்கிக்கிட்டே ஸ்கூலுக்கு போறான். அப்படி குளிருக்கு நடுங்க கூடாதுன்னு ஆசைப்பட்ட அப்பா அழகா ஒரு ஸ்வெட்டர் வாங்கி அன்பா கொடுத்தா, அந்த ஸ்வெட்டரை வாங்கி மாட்டிக்கிட்டு அவங்க அப்பா பேச்சியே கேட்கலங்க அவன். இந்த நாளிலும் கூட ஒரு வேலைக்காக தேவனிடத்திலே வந்து கேட்டாய், தேவன் மனதிறங்கி உனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? தேவனுடைய வார்த்தையே கேட்க மறுக்கிறாய். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட்டு விட்டாய். ஆரோக்கியம் சரியில்லாத போது தேவனிடத்துல வந்து விழுந்து விழுந்து அழுது ஜெபித்தாய். தேவன் மனதிறங்கி உனக்கு ஆரோக்கியத்தை என்ன செய்தார்? சரி செய்தார். அவர் பேச்சு கேட்கறதில்ல. இப்ப அவருக்கு கீழ்ப்படியறதே இல்ல. கஷ்ட காலத்திலே, கடுமையான சிரமத்திலே தேவனிடத்திலே வந்து கண்ணீர் சிந்தி ஜெபித்தாய், மன்றாடினாய். தேவன் மனதிறங்கி நீ எவைகளை கேட்டாயோ அதெல்லாம் உனக்கு தேவை என்று ஆச்சரிய காரியத்தை செய்து, அற்புதங்களை செய்து, அநேகருக்கு இல்லாத ஆசீர்வாதத்தை உனக்கு அருளினால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அருளிய தேவனையே கண்டுகொள்வதில்லை. இது உண்மை அல்லவா? இதுதானே உண்மை. ஸ்வெட்டர் அன்போடு வாங்கி கொடுத்த அப்பாவின் பேச்சையே அந்த பையன் கேட்டானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. கேட்டானா இல்லையாங்க? கேட்டான். ஏய், உன் கையை குடுறா, நான் பிடிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அது அந்த பையன் கேட்டானா இல்லையா? கேட்டான். கேட்டுட்டு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பாக்கெட்ல கையை விட்டுட்டு அப்படி அவன் ஸ்டைலா, அவங்க ஏறுறதோ மலை, பயங்கரமான குளிர் வேளை, இவன் ரெண்டு கையையும் பாக்கெட்ல விட்டு ஸ்டைலா அப்படி இப்படி நடந்து போறான். இதுக்கிடையில கால் கொஞ்சம் சறுக்கிடுச்சு. நம்மால் டபக்குன்னு குப்புற விழுந்துட்டான். எந்திரிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரமாச்சு. அப்ப புரிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்காங்க? என்ன புரிஞ்சதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன புரிஞ்சிருக்குன்னா, அவன் குப்புற விழுந்துட்டான். அதுதானே உங்களுக்கு புரிஞ்சுது? அது இல்ல நமக்கு புரிய வேண்டியது, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் அதன்படி நடவாவிட்டால் என்னங்காவும்? குப்புற விழுவோம். அதுதான் நமக்கு புரியணும். விழுந்துட்டாங்க. காலு கை எல்லாம் சரைச்சுக்குச்சு. அப்ப புரிஞ்சுது, அப்பாவுடைய வார்த்தையை கேட்கலன்னா, அப்பா சொல்றபடி ஒருவேளை செய்யலன்னா அது கஷ்டம் அப்படிங்கறது புரிஞ்சுது. கைகாலெல்லாம் பழுத்துருச்சுல்ல. டாடி, உங்க கையை கொடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னா. அதையா அவன் டாடி சொன்னாரு? அதுவாங்க அவங்க அப்பா சொன்னாரு. டாடி என்னங்க சொன்னாரு? டேய், உன் கையை கொடுறான், நான் பிடிச்சுக்கிறேன்னாரு. ஆனா அந்த பையன் என்ன சொல்றான்? விழுந்து எழுந்து, டாடி உங்க கையை கொடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். டாடி தன்னோட கையை கொடுத்தா அவன் இப்ப டாடி கையை பிடிச்சுக்கிட்டாங்க. அவன் டாடி கையை பிடிச்சிட்டான். அவரோட கையை பிடிச்சிட்டு டாடியுடைய கை பலத்தின் உதவியோட மெதுவா எழுந்தான். எழுந்துட்டு, ரொம்ப அடிபட்டுருச்சு டாடி. நான் தான் முன்னாலே சொன்னலடா, உன் கையை கொடுறா, நான் பிடிச்சுக்கிறேன்னு சொன்னேன்னா நீ அதை கேட்ட, ஆனா அதன்படி செய்யல. அதனாலதான் அடிபட்டுருச்சு. அதனாலதான் முழங்காலு கையெல்லாம் இப்படி அடி. புரிஞ்சிருச்சு டாடி, புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி டாடியோட கையை பிடிச்சுக்கிட்டு எழுந்து அப்படியே இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இதுக்கு முன்னால் இருந்ததை விட ரொம்ப ஸ்லோப்பா ஸ்லிப்பரியா இருக்கிற ஒரு சரிவான இடம் வந்தது. டாடி கையை இவன் பிடிச்சிட்டு இருக்கான். டாடி முன்னால நடந்து போயிட்டு இருக்காரு. சடனா இவனோட ரெண்டு கால் மறுபடியும் சறுக்கிடுச்சு. இப்ப டாடி கையில இருந்து இவன் கை என்னாச்சு? இவன் தானே பிடிச்சிருக்கான். இவனோட கைக்கு அதிக பலம் இருக்குமா அல்லது இவனோட சரீரத்துக்கு அதிக பலம் இருக்குமா?
இந்த சரீரத்தோட பலனை அந்த கை தாங்க முடியாம படக்குன்னு முன்னால விழுந்ததுனால இப்ப முன்னால பல்லு 2 உடைஞ்சு போச்சுங்க. வாயில இருந்து ரத்தமா வருது. முதல்ல எங்க அடிபட்டுச்சு சொல்லுங்களேங்க? முழங்கையில அடிபட்டது, முழங்கால அடிபட்டது. இப்ப எங்க அடிபட்டுருச்சு? முகத்திலேயே அடிபட்டுருச்சு. 2 பல்லு உடைஞ்சும் போச்சு. முகத்திலிருந்து ரத்தமா வழிது. டாடி, டாடி, நீங்களே என் கையை பிடிச்சு எழுப்புங்க டாடி. இப்ப என்ன சொல்றான்? நீங்களே என்னோட கையை பிடிச்சு என்னை எழுப்புங்க டாடி. இப்ப டாடி அவனோட கையை பிடிச்சுக்கிட்டாரு. அப்படி பிடிச்சு அவர் எழுப்பினாலே தவிர எழ முடியாது. இப்ப நல்லா கவனிங்க சகோதரனே, இயேசுனுடைய கரங்களுக்குள் உன் கரம் இருக்கும் என்றால் நீ சறுக்கினாலும் சரி அவர் உன்னை விழவே விடமாட்டார். அவருடைய கரங்களுக்குள் உன்னுடைய கரம், அவருடைய கைகளுக்குள் உன் கைகள் இருக்கும் என்றால், அவர் பிடித்திருக்கிறார் என்றால், தப்பித்தவறி உன் கால் இடறினாலும் நீ விழுந்து போகவே மாட்டாய். காரணம் என்ன? அவர் உன்னை பிடித்திருப்பதினாலே. சிறு பிள்ளைல கவனிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்க வீட்டில இருந்து வெளியே போகும்போது அவன் கையை நீங்க பிடிச்சுக்குவீங்க. நீங்க அவனை அப்படியே இழுத்துட்டு போவீங்க. ஆனா அவனுக்கு இஷ்டமே இருக்காது. ஏன்னா நம்ம கைக்குள்ள அவன் கை இருந்ததுன்னா அது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மெதுவா அந்த கையை விலக்கி 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 அவன் கையை வச்சு உங்க கையை பிடிச்சுக்குவான். அப்படி உங்க கையை அவன் பிடிச்சிருக்கும் போது ஒருவேளை ஐஸ்கிரீம் வருதுன்னு வச்சுக்குவான். உடனே என்ன செய்யலாம்? உங்க கையை விட்டுட்டு அப்படியே நின்று அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டாடி, டாடி, நீங்க முன்னால போயிருப்பீங்க. ஆனா அவன் அங்கேயே நின்னுகிட்டு இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஒருவேளை, அதாவது நம்ம பிள்ளை நம்ம கையை பிடிச்சிருந்தானா அவனுக்கு இஷ்டப்படுற இடத்துல அவனால நிக்க முடியும். ஆனா அவனோட கையை நாம பிடிச்சிருந்தா அவன் இஷ்டப்படி நடக்கவே முடியாது. அவனுக்கு அதுதான் இஷ்டம் இல்ல. அவனுக்கு என்ன வேணும்? ஃப்ரீடம், சுதந்திரம் வேணும். அவனுக்கு எங்க நிக்கணும்னு தோணுதோ அங்க நிக்கணும். எதை வாங்கணும்னு அவன் ஆசைப்படுறானோ அதை வாங்கணும். எதை செய்யணும்னு நினைக்கிறானோ அதை அவன் செய்யணும். என்னுடைய ஆசை அதை நிறைவேற்றிக் கொள்ளுகிற வாய்ப்போ அல்லது இடமோ வந்தால் கையை விட்டுறணும். டேடியோட கையை விட்டுறணும். இது சிறு பிள்ளையுடைய குணம். சகோதர சகோதரிகளே, கவனிக்கிறீங்களா? தேவனுடைய சன்னதிக்கு வருகிற போது முதலாவதாக தொழுது கொள்ள வேண்டும், இரண்டாவதாக கேட்க வேண்டும், மூன்றாவதாக கேட்டதை கடைபிடிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்டால் மாத்திரம் போதாது. யோசுவாவோட கூட தேவன் சொல்லுகிறார், திடமனதாயிரு, நீ கால் வைக்கிற எல்லா இடங்களையும் உனக்கு தருகிறேன். உன்னை எதிர்த்து ஒருவரும் நிற்காதபடிக்கு நான் செய்கிறேன். ஆனால் என்னுடைய நியாய பிரமாணங்களை நீ வாசிக்க வேண்டும், வாசித்தவைகளின்படி நடக்க வேண்டும். கவனிங்க சகோதர சகோதரிகளே, அம்மா சொல்லுவாங்க சாப்பிட வாங்கன்னு. அதை கேட்கிறோமா இல்லையா? கேட்கிறோம். கேட்டதுனால மாத்திரம் உன் பசி தீருமா? இல்ல போய் சாப்பிட்டாதான் உன் பசி தீருமா? யோசிச்சு பாரு. அப்பா சாப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிடவே இல்லை. கேட்டியா இல்லையா? கேட்டிருக்க. ஆனா அம்மா சொன்னபடி மாத்திரம் செய்யவே இல்லை. அப்போ உன் பசி போயிடுமா? போகாது. டே நல்லா படிக்கணும்டா அப்படின்னு டீச்சர் சொல்றாரு, அல்லது டீச்சர் சொல்றாங்க, அல்லது அப்பா அம்மா சொல்றாங்க. நீ கேட்கிறியா இல்லையா? கேட்டிருக்க. ஆனா படிக்கிறியா? படிக்கல. அப்ப என்னுடைய கேள்வி, நல்லாவியா? நல்லாகவே மாட்ட. கேட்டா மாத்திரம் போதாது. கேட்டவைகளின் படி கடைபிடிக்கிறவர்கள் மாத்திரம்தான் முன்னேறுவார்கள். அற்புதமான எதிர்காலத்தை பெற்றுக் கொள்வார்கள். தேவனுடைய விஷயத்திலையும் அதேதாங்க. சகோதரனே சகோதரியே, நீ தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து கேட்டால் மாத்திரம் போதாது. கேட்டவைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? கடைபிடித்தால் மட்டும்தான் அபிவிருத்தி. கடைபிடித்து நடந்தால்தான் ஆசீர்வாதம். அதன்படி நடந்தால்தான் ஆனந்தம். அதன்படி ஆசரித்தால்தான் ஆரோக்கியம். ஸ்திரீயே என்று இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை அழைத்து 18 வருடங்களாக நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருந்த அந்த பெண்ணை அழைத்த போது, அந்த ஸ்திரீயை அழைத்த போது அவள் இயேசுவினிடத்திலே வந்தாள். ஏன் நான் எதுக்கு வரணும் அப்படின்னு ஒருவேளை சொல்லியிருந்தா கூனியாவே தான் இருந்திருப்பா. வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்ததினால்தான் அவள் சுகமானாள். நான் சொல்றது புரியுதாங்க? தேவனுடைய சந்நிதிக்கு வருகிற போது நாம் எதை பெற்றுக் கொள்கிறோம்? முதலாவது ஆசீர்வாதம், இரண்டாவது ஆனந்தம், மூன்றாவது அபிவிருத்தி, நான்காவது ஆரோக்கியம், ஐந்தாவது ஆத்தும ரட்சிப்பு. 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீங்கள் இந்த வார்த்தைகளினால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற போது நாம் முதலாவதாக கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும்,
கடைபிடிக்க வேண்டும். இந்தோ என்ன செய்யணுங்க? ஆற்றி தேற்ற வேண்டும். இப்ப உடன் இருப்போருக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற போது நீங்க என்ன செய்றீங்க? அவர்களை தேற்றுகிறீர்கள். அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறீங்க. எனக்காக ஜெபிக்கின்ற ஒரு மகா சேனை இருக்கிறது, ஒரு அற்புதமான சபை இருக்கிறது என்கின்ற ஒரு விதமான, எப்படி சொல்றதுன்னா, தைரியத்தையும் ஆறுதலையும் விசுவாசத்தையும் கூட கொடுக்கிறீர்கள். ஒரு சகோதரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்கிறாங்க. அதையே திரும்ப 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 சொல்லி 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 அவங்க அப்படியே ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அவளுக்கு பக்கத்தில் இருந்த சகோதரியின் இடத்துல தேவன் சொன்னார். தேவன் சொல்றாருங்க, பக்கத்தில் இருக்கிற சகோதரியின் இடத்திலே போய் நீ இப்படி சொல் என்று தேவன் சொல்லுகிறார். எதற்காக அப்படி சொன்னாரோ எனக்கு தெரியாது. தேவன் என்ன சொன்னார் என்றால், உன் பக்கத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த சகோதரியின் தோள் மீது கை வைத்து நீ ஜெபம் பண்ணு என்று சொன்னார். இப்ப பக்கத்துல யாரோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க திடீர்னு போய் அவங்க தோள் மேல கை வச்சா அது அவங்களுக்கு இஷ்டமா இருக்கலாம், இல்ல இஷ்டப்படாம போகலாம். அதனால இந்த சகோதரி கொஞ்சம் தயங்கினாங்க. அந்த சகோதரியின் மேல நம்ம போய் கை வச்சா அவங்க என்ன நினைப்பாங்களோ என்னமோ அப்படின்னு நினைச்சு கையை கொண்டு போய் வைக்கல. அப்படியே அதை வச்சும் வைக்காத மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு, ஆண்டவரே, எதற்காக என் கரங்களால் அவங்கள தொட சொல்றீங்களோ அது எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனாலும் நீர் சொன்னபடி என் கைகளால் சகோதரியை தொடுகிறேன் என்று சொல்லி தொட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, அவருடைய தேவை என்னவென்று எனக்கு தெரியாது, இந்த சகோதரின் கஷ்டம் எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் தயவு செய்து இந்த சகோதரின் ஜெபத்தை கேளுங்கப்பா என்று சொல்லி இந்த சகோதரி ஜெபித்த வேளையில கவனிங்க, அப்படி ஜெபித்து முடித்து பார்த்தபோது அந்த சகோதரியினுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அதுவரைக்கும் ஏதோ வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த சகோதரியினுடைய முகத்திலே ஒரு பெரிய சந்தோஷம், சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோட கூட இந்த சகோதரியின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் தாரை தாரையாய் வழிய ஆரம்பித்தது. காமா அந்த சகோதரி தன் கையை எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவரே, என்ன நடந்ததோ தெரியாத ஆண்டவரே, என் கைகளை வைத்ததற்கு பிறகு சகோதரியிடத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் பார்த்தேன். இந்த சந்தோஷத்தை தாழ முடியாமல் இந்த சகோதரியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீரை வருவதை நான் கண்டேன். ஆண்டவரே, நீர் ஏதோ செய்திருக்கிறீர், என்ன செய்தீரோ எனக்கு தெரியாது என்று சொல்லி இந்த சகோதரி, கவனிங்க, தானும் கூட தன்னுடைய மனதில், ஆண்டவரே, நீர் சொன்னதை நான் செய்தேன். இந்த சகோதரி மிகுந்த சந்தோஷம். ஜெபத்தை முடித்ததற்கு பிறகு அவ்வளவு மகிழ்ச்சி. தாங்கவே முடியலங்க அவங்களுக்கு. அதை தாங்க முடியாம, சிஸ்டர் சிஸ்டர் என்ன நடந்தது தெரியுங்களா? என்ன நடந்தது சிஸ்டர்? நான் ரொம்ப நாளா ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஜெபம்னா, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயாவது உம்முடைய கரங்களை நீட்டி என்ன டச் பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனையோ காலமாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இன்று என் ஜெபத்தை கேட்டுவிட்டார். ஆண்டவர் தம்முடைய கரங்களால் என்னை டச் பண்ணின போது அவருடைய கரங்களில் இருந்த அந்த வல்லமை நான் உணர்ந்தேன். அவருடைய கரம் என் மீது பட்டபோது என்னை அறியாமலேயே என் சரீரம் முழுவதும் உஷ்ணமடைந்தது. சிஸ்டர், ஆண்டவர் இன்று என்னை டச் பண்ணியிருக்கிறார் சிஸ்டர். அப்பொழுது இந்த சகோதரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன தெரியுமா? தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய கைகளை கொண்டு உம்முடைய கரத்தை இந்த சகோதரியை டச் பண்ணும்படி செய்தீரா? நிறைவேற்பட்டவரையா, நிர்மகத்துவம் நிறைந்தவர். இப்போ ஒரு கேள்வி, தேவன் யாருக்காவது உதவ நினைக்கும் போது அவரை டைரக்டாக வந்து உதவி செய்வாரா, அல்லது உன்னை ஏவி உன் மூலமாக பிறருக்கு உதவி செய்வாரா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை தேவன் யாரையாவது தேற்ற வேண்டும் என்றால் டைரக்டாக அவரே வந்து தேற்றுவாரா, அல்லது உன்னை கொண்டு பிறரை தேற்றுவாரா? யோசிச்சு பாரு. இதே போல தேவன் யாரையாவது டச் பண்ண வேண்டி இருந்தால் சில வேளைகளில் உன் மூலமாகவே அவர் டச் பண்ணுவார். எனவே என் அன்பு சபையே, அந்த சகோதரியோடு கூட நீ சேர்ந்து
அவர்கள் தோளின் மீது கை வைத்து ஜெபிக்கிற போது அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். உன்னுடைய கையின் தொடுதலிலே நம் தேவனுடைய கரமும் கூட சேர்ந்தே இருக்கும். நீ உண்மையாய் ஜெபித்தால் நம்முடைய ஆண்டவர் செவிசாய்ப்பார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். அதேபோல ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து தேற்ற வேண்டும். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எதை கூடி கட்டுகிறார்களோ அதை நானும் கூட கட்டுவேன் என்றவர். ஊழியக்காரன் கட்டினால் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லலங்க ஆண்டவர். எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்திலே கூடி ஒருமனப்பட்டு இந்த பூமியிலே எவைகளை கட்டுகிறார்களோ அவைகளை நானும் கட்டுவேன் என்கிறார். உனக்கு அந்த அதிகாரத்தை தேவன் அருளியிருக்கிறார். விசிட்டிங் அவர்ஸ் வேளையின் போது இந்த விசிட்டிங் அவர்ஸ் ஏற்படுத்தியதான நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்காக நான் ஜெபிப்பதற்காக அல்ல, உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதற்காகத்தான். உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு உங்களோடு மனப்பூர்வமாக இணைந்து உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் ஒருவேளை யாராவது இல்லாம இருக்கலாம். அதனால் ஒரு அண்ணனாய் நான் இருக்க வேண்டும், ஒரு மகனாய் நான் இருக்க வேண்டும். உங்களோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு உங்களுக்காய் ஜெபிக்கிற ஊழியனாய் நான் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஒரு தம்பி, தாய் 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. அப்போ அந்த தாயால சொல்லவே முடியல, அண்ணா எங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அண்ணா, நாளைக்கு 20 to 30 தடவை பாத்ரூம் போயிட்டு வர வேண்டியது இருக்கு அண்ணா. என் தாயால யாருக்கிட்டையுமே சொல்ல முடியறதில்ல. ஜெபம் பண்ணா தேவன் பதில் தருவார் அப்படிங்கிற விசுவாசம் எனக்கு இருக்கு அண்ணா. சேர்ந்து ஜெபிக்கலாம் அண்ணா, ஆண்டவர் கட்டாயம் பதில் தருவார். நானும் அவர்களோடு சேர்ந்து அங்கே ஜெபித்தேன். கடந்த வாரத்துல மறுபடியும் அதே தம்பியும் அதே தாயும் வந்திருந்தாங்க. அப்போ தம்பியை பார்த்து கேட்டேன், அம்மாவுக்கு எப்படி இருக்குப்பா அப்படின்னு. அன்னைக்கு நாம ஜெபம் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மறுபடியும் அந்த பிரச்சனை வரவே இல்லைன்னா நான் அறிவிக்கின்ற நம் தேவன். அவருடைய சமூகத்திற்கு வந்து அவரை தொழுது கொள்ளும் போது அவர் என்ன தருகிறார்? ஆரோக்கியத்தை அருளுகிறார், ஆசீர்வாதங்களை அருளிச் செய்கிறார், மகிழ்ச்சியை தருகிறார், அபிவிருத்தியை அருளிச் செய்வார், ஆத்தும ரட்சிப்பை அருளிச் செய்கிறார். ஜெபிக்கலாமா? பிதாவே, என் சகோதரனை, என் சகோதரியை ஆசீர்வதிங்க ராஜா. படிப்பிலே ஆசீர்வாதம், விவசாயத்திலே ஆசீர்வாதம், உத்தியோகத்திலே ஆசீர்வாதம், குடும்பத்திலே ஆசீர்வாதம், வியாபாரத்திலே ஆசீர்வாதம். ஆண்டவரே அருளிச் செய்யுங்கப்பா, தயவாய் அருளிச் செய்யுங்கப்பா. பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுவீங்க ராஜா, கடன்களிலிருந்து மீட்டெடுங்க ராஜா. பொருளாதார ரீதியாய் ஆசீர்வதிங்கப்பா. கடன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், கேட்கிறவர்களாய் இருக்கவே கூடாது ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ராஜா. பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் முழுமையான சுகத்தையும் ஆண்டவரே விசுவாசிக்கின்ற உன் பிள்ளைகளுக்கு அருளிச் செய்யுங்க ராஜா. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ராஜா. அநேகம் பேருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். பிறருக்குள்ள தேவைகளை நாங்கள் தீர்க்கிறவர்களாயிருக்க வேண்டும், ஆகாரம் கொடுக்க வேண்டும், ஆதரவாய் நிற்க வேண்டும், ஆற்றி தேற்றுகிறவர்களாயிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு எங்களை உயர்த்துங்க ராஜா. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிற விதத்துல, கனப்படுத்துகிற விதத்துல உம்முடைய மேலான அன்பை இந்த உலகத்திற்கு காண்பிக்கின்ற வகையில நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையின் மூலமாகவும் உம்மை சந்தோஷப்படுத்துகிற விதத்துல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.